வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. இது திருவள்ளுவருடைய கூற்று. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, காக்கை இனமானது தனக்கு ஏதாவது உணவு கிடைச்சதுன்னா எல்லா காக்கைகளையும் கரைந்து கூப்பிட்டு, அதாவது தன்னுடைய பாஷையில் கூப்பிட்டு அவங்களுக்கும் அந்த ஆகாரத்தை சாப்பிட சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சாப்பிடும். அதனுடைய ஒற்றுமையை நிலைநாட்டுறது தான் இந்த திருக்குறளுடைய அம்சமாக திருவள்ளுவர் நமக்கு காட்டியிருக்காரு. அதனால தான் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு நாள் ஒரு அப்பா என்ன பண்ணார், தன்னுடைய 4 மகன்களை கூப்பிட்டாராம். அந்த 4 மகன்களையும் கூப்பிட்டு ஒரு பெரிய கட்டு விறகு என்ன பண்ணாரா, முதல் மகனை அழைச்சி, தம்பி நீ இந்த விறகு கட்டைகளில் அப்படியே பிரிக்காமல் இதையெல்லாம் நீ பொளந்து காட்டணும் அப்படின்னு சொன்னாராம். முதல் மகன் ட்ரை பண்ணால் அவனால் மொத்தமாக இருக்கிறதுனால அந்த விறகுனுடைய அந்த மொத்த பண்டலையும் அவனால் புழக்க முடியலை. அடுத்ததாக என்ன பண்ணுறாரு, 2வது மகனை கூப்பிட்றாரு. 2வது மகனும் அதை செய்ய முடியாமல் போயிட்டாரு. 3வது மகன் வராரு, 3வது மகனாலேயும் செய்ய முடியல. 4வது மகன் வரார், 4வது மகனாலேயும் செய்ய முடியல. இப்போ அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த விறகு பண்டலில் இருந்து பிரித்து ஒவ்வொரு விறகாக எடுத்து முதல் மகன்கிட்ட கொடுக்குறாரு. இதை நீ பொளந்து காட்டுன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரே நிமிஷத்தில் அதை பொளந்து காமிச்சிடறான். இதே மாதிரி 4 பேருக்கிட்டையுமே ஒவ்வொரு விறகாக கொடுக்குறாரு. 4 பேருமே அதை பொளந்து காமிச்சிடுறாங்க. ஸோ அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டோன்னா, பார்த்தீங்களா, ஒற்றுமையாக இருக்கிறது வரைக்கும், அதாவது இந்த விறகுகள் எல்லாம் ஒன்றா ஒரே பண்டலாக இருக்கிறது வரைக்கும் இவங்களை நம்ம ஒன்றுமே செய்ய முடியல. எப்போ இது தனித்தனியாக அந்த பண்டல்லேருந்து நம்ம பிரித்தோமோ அப்போ ஈஸியாக நம்ம அவங்களால அட்டாக் பண்ண முடிஞ்சது, அதாவது பிளக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சின்ன வயசில் இன்னொரு கதை கூட கேட்டிருப்போம். ஒரு 4 மாடுகள் மேய்ந்துட்டு இருந்தது. அந்த 4 மாடுகள் ஒன்றா மேய்ந்துட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் என்ன பண்ணுச்சா, அவங்கள சாப்பிடணும்னு ட்ரை பண்ணும்போது இந்த 4 மாடுகளும் சேர்ந்து அந்த சிங்கத்தை தங்களுடைய கொம்புகளால் முட்டி அந்த சிங்கத்தை விரட்டி அடிச்சிருச்சான். ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, நரி ஒரு கலகத்தை உண்டு பண்ணி இந்த 4 மாடுகளுக்கு உள்ள ஒற்றுமையை குலைச்சிருச்சான். குலைச்ச உடனே 4 மாடுகளும் ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு மாடாக போய் மேய ஆரம்பிச்சது. அப்போது சிங்கம் என்ன பண்ணுச்சு, ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு மாட்டையும் அடித்து சாப்பிட்ருச்சு. இப்போது இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க முடியுது, அதாவது ஒற்றுமைன்றது ரொம்ப அவசியம். ஒற்றுமைன்றது மிகப்பெரிய பலம். ஒற்றுமையால் எதை வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோன்னா, மேலைநாட்டு கலாச்சாரத்தில் நமக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக தான் ஆகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய இந்திய கலாச்சாரமும் இந்திய குடும்பங்களும் என்றைக்குமே சளைச்சது கிடையாது. எந்த வகையில் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை பெரும்பாலுமே எல்லாருமே போற்றும் வகையில் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு கட்டுக்கோப்பு தான். அந்த கூட்டு குடும்பத்தில் பார்த்தோன்னா மிக வயதில் முதிர்ந்தவங்க குடும்பத்தை வழிநடத்துகிறவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்களுடைய சொல் கேட்டு அதன்படி நடக்கிறவங்களாக இருப்பாங்க. இது கூட்டு குடும்பங்களுடைய கட்டுக்கோப்பாக இருந்தது. இந்த கூட்டு குடும்பங்களில் இருந்தவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறது, அனுபவ ரீதியாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், அதுக்கப்புறமா பெரியவங்க மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள், அனுசரணை, இது அரவணைப்பு, இது எல்லாமே கிடைச்சிது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம், இந்த சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், திருமணத்துக்கு வரன் தேடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் சைல்டாக இருக்கணும், அதாவது பையனாக இருந்தால் ஒரே பையனாக இருக்கணும், இல்லை பொண்ணாக இருந்தால் ஒரே பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழல் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் குழந்தைங்களுக்கு சில உறவு முறைகள் எல்லாம் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா தமிழ் உறவு முறைகளையும் சொல்லி அவங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்ருந்தேன். அப்போது அந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அத்தை, சித்தப்பா, பெரியம்மா, மாமன்,
இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவுமே அவங்களுக்கு தெரியல. காரணம் என்னன்னா, அவங்க வீட்டில் யாருமே அந்த மாதிரியான உறவுகளில் இல்லை. இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியாக போயிட்டதுனால சிங்கிள் பேபி மட்டுமே இருக்கிறதுனால அவங்களுக்கு அக்கா தம்பி தங்கச்சி யாருமே இல்லை. அப்போ அக்கா தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அந்த பெரியப்பா சித்தி அத்தை அப்படின்ற அந்த உறவுகள் எல்லாமே நமக்கு வரும். ஆக இங்கே பார்த்தோம்னா உறவுகளே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ இது எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்தன்றது தெரியல. அப்படி இருந்தும் கூட ஒரு சிலர் வந்து திருமணத்துக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, இந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறவங்க யூஸ்வலாகவே குறிப்பாக குழந்தை பேர் உண்டாகிற சமயத்தில், அதாவது அவங்களுடைய ப்ரெக்னென்சி பீரியட்லையும் சரி இல்லை ஆஃப்டர் ப்ரெக்னென்சியும் சரி பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைய ஹேண்டில் பண்ண தெரியறதில்ல, அவங்களுக்கு குளிக்க வைக்க தெரியறதில்ல, இந்த மாதிரியான சில பல நடைமுறை சிக்கல்களை அவங்க சந்திச்சு தான் ஆக வேண்டி இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது ஒரு பெரியவங்களுடைய ஹெல்ப்பை வந்து அவங்க நாடித்தான் ஆகணும். அப்படியும் மீறி அவங்களுக்கு யாரும் பெரியவங்க இல்லைன்ற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு சர்வன்ட் மேடியாவது அவங்க வச்சு தான் வந்து அந்த ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த ஃபேமிலி லாவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய குடும்பங்கள், குறிப்பாக கூட்டு குடும்பங்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பம்னா என்ன, இங்கே யார் யார் இருக்காங்க, அவங்களுடைய கடமைகள் என்ன, அவங்களுடைய உரிமைகள் என்ன, அவங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, இது அத்தனை அம்சங்களுமே அடங்கினது தான் இந்த ஃபேமிலி லா. ஸோ இந்த ஃபேமிலி லாவை வந்து நம்ம படிக்க படிக்க இன்னும் சொல்லப்போனால் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே நமக்கு இந்த உறவு முறைகள் எல்லாம் கிடைக்காதா, நாம் இந்த உறவுகளோடு வந்து இருக்க முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எனக்கே வருது. கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிச்சே ஆகணும். என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒற்றுமை அப்படின்றது வந்து உயர்வை தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்றைக்குமே மறக்கவே கூடாது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஃபேமிலிஸில் குறிப்பாக வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய நிறுவனங்கள் 3 வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நம்பர் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ரிலையன்ஸ் குரூப்பு, அதுவும் வந்து அம்பானி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக வந்து அந்த ஃபேமிலியினுடைய அந்த பிஸ்னஸ் வந்து அப்படியே வளர்ந்துட்டே வருது. ஸோ இன்றைக்கி அவங்க ஒற்றுமையாக இருந்து இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறதுனால உலக அளவில் இன்றைக்கி அவங்க ஒரு முக்கிய நபராக இருக்காங்கன்றது நம்ம யாருமே மறுக்கவே முடியாது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா டாட்டா வந்து பார்த்திங்கன்னா அவரும் அதே மாதிரி தான், அவருடைய ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ அவரும் வழியாக வந்து பண்ணிட்டு வராரு. இன்றைக்கி அவருக்கு வெளிவிடாத ப்ராடக்ட்ஸே இல்லை, மெடிசன்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே அவர் வந்து நம்ம வந்து அனுபவிச்சுட்ருக்கோம் அவருடைய ப்ராடக்ட்ஸை. அடுத்தது 3ஆவதாக பார்த்தோன்னா மஹேந்திரா கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முத்திரை பதிச்சது. இப்படியா பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து பாருங்கள், குடும்பம் ஒற்றுமையாக இருந்து அந்த குடும்பத்திலேருந்து அந்த பிஸ்னஸை பண்ணும்போது நம்ம எவ்வளோ வளர்ச்சி அடைகிறோம், எவ்வளோ புகழினுடைய உச்சிக்கு போகிறோம், எந்த மாதிரியான சுகங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றது. அதனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற விஷயம் ஒன்று என்ன அப்படின்னீங்கன்னா, நாம் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா தயவு செய்து அன்பு நெஞ்சங்களே நீங்கள் அதை மறுக்காதீங்க. நிச்சயமாக வந்து எனக்கு கூட்டு குடும்பம் தான் வேணும், அங்கே இருந்தால் மட்டும்தான் நான் நல்லா இருப்பேன், என்னுடைய சந்ததிகள் நல்லா வளர்வாங்க, ஆரோக்கியமான அன்பான அரவணைப்பான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடையே நாம் வந்து நம்ம பிள்ளைகளை வளர்ப்போம், நாமளும் வளருவோம், நம்ம சமுதாயத்தையும் வளர்ப்போம். இது போன்ற சட்ட ரீதியான விழிப்புணர்வு மிக்க தகவல்களுக்கு சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.